நிறைய தம்பிகள் தங்கைகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. 30 வயது 35 வயதை கடந்த உடனே ஐயோ லைஃப்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சோர்ந்து போயிருந்தீங்கன்னா எல்லாருமே கீரா தாத்தாவை ரோல் மாடலா எடுத்துக்கலாம். அவருடைய முதல் சிறுகதை அவருடைய 35வது வயதுல தான் வெளிவந்திருக்குது. அப்படி 35வது வயதுல தன்னுடைய முதல் சிறுகதையை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெறும் அளவிற்கு உயர்ந்தவர் தான் கி. ராஜநாராயணன் அவர்கள். ஆனா நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு தகுதி மிக்கவர் கி. ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காரணம், உலக தரம் வாய்ந்த பல படைப்புகளை தமிழ் மொழியில் தந்தவர் கீரா. கரிசல் மண்ணில் தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு. அந்த மண்ணில் அவர் பிறந்து வளர்ந்திருந்தாலுமே கூட அதை பற்றி எழுதும் பொழுது யாரோ ஒருத்தர் புதுசா அந்த மண்ணையும் மக்களையும் பார்த்தா எப்படி வியந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அதுதான் கீரா அவர்களின் அழகியல்னு சொல்லி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய பெண்கள், கரிசல் மண்ணின் சம்சாரிகள், குறிப்பாக கரிசல் மண்ணின் விவசாயிகளை பற்றி கதைகள்ல அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. எழுத்துலகின் பீஷ்மர், தலை சிறந்த கதை சொல்லி, கரிசல் இலக்கியத்தின் தந்தை கீரா அவர்களின் மாயமான் சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?